ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல எண்ணம் உள்ள மனிதர் தாங்க பார்க்க போறோம். இவர் வந்து இவர் வந்து எல்லாமே இவர் மட்டும் தான் எல்லாமே பண்ணுவார். ஒரு கார் வாங்குறதோ, ஒரு பைக் வாங்குறதோ, ஒரு சைக்கிள் வாங்குறதோ, ட்ரெஸ் எடுக்கிறதோ, நல்ல ஃபுட்டு சாப்பிட்றதோ, சரக்கு எல்லாமே இவர் மட்டும்தான் பண்ணுவார். அதே அவர் கூட இருக்கவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அவரால் வந்து அவர் கண்ணிமை மூடாது. அவரோட உயிர் வந்து அதுக்கப்புறம் துடிக்குமா எனக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் அவன் செத்துருவான். அவன் வந்து உயிர் இருக்காது, பொணம் பொணம் தான் நடக்கும். அந்த மாதிரி ஆயிடுவான் அவன். வயிற்றுச்சல் வயிற்றுச்சல் போடுவான் பாருங்க. ஐயோப்பா, எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒரு சில பேர்லாம் ஆட்டோ வாங்குதப்பா, ஒருத்தன் வந்து வெளியே வரலங்க. இதெல்லாம் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கூலி தொழிலாளர் தான் ஓட்டுறது. அதுக்கே ஒருத்தன் வந்து வெளியவே வரலங்க. இன்னும் அவன் அப்படியே செத்துட்டான். அவன் ஒரு பாடி மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு ரோட்ல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லா லைஃப்லயுமே நிறைய பேர் வந்து இவன் இப்படிதான் முத்திரை குத்திடுறாங்க. இவன்லாம் குடிக்காரன், தண்டக்கருமாந்திரம், இவன்லாம் இப்படிதான் சுத்தின்னு இருப்பான், ஊரை ஏமாத்தின்னு இருப்பான். அவன் ஒரு கூட வேண்டாம், ஒரு கல்யாணம் பண்ணா வயிறுறானுங்க, குழந்தை பெத்தா வயிறுறானுங்க, நல்லா பேசினா வயிறுறானுங்க, வீடியோ எடுத்தா வயிறுறானுங்க, எல்லாத்துக்குமே வயிறு அஞ்சு பார்த்தா இவன்லாம். நீங்களாம் ஒருத்தர் செத்துருங்கடா, ஏன்டா உயிரோட இருக்கீங்க? ஒருத்தனை பார்த்து போறாம போறதுக்கு நீ அதை ட்ரை பண்ணா கூட பரவாயில்ல. வயிறு அஞ்சு கடைசியில் அவனே எரிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு வயிற்றுச்சல் பூச்ச போறாம பூச்ச நாய்க்கு இதை டேக் பண்ணுது.